புரிஞ்சிருச்சு, நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த முத்துமலர் இருக்காங்களே பயங்கரமான ஆளாக இருக்காங்க கைஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். நம்ம மகாநதியில் பார்த்திங்கன்னா முத்துமலர் வந்து பயங்கரமான ஒரு ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்கள வந்துட்டு பாவமாக பார்க்கணும், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா வந்து சும்மா வந்து சமைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க வந்து இன்ட்ரப்ட் ஆகி எங்கள் புருஷன் வந்து அப்படி சாப்பிடுவார், இப்படி சாப்பிடுவார், அவளை வந்துட்டு ஆயில் ஊற்றி சாப்பிடுவார், இதை பண்ணுவார், அதை பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவை வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க. அவங்க ஒரு மாதிரி கத்திட்டாங்க. நம்ம கங்காவும் நம்ம காவேரியும் வந்து டக்குன்னு வந்து சமாதானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உங்களுக்கு என்ன தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்னடி பண்ணேன், அவள் தான் வந்துட்டு என்னை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறா, கம்மியாக மெதுவாக பேசுமா. உன்னோட வீடுன்றதுனால இப்படி சொல்கிறியா? அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். இது தெரிஞ்சு நீ வந்துட்டு இப்படி வந்து பேசுனா எப்படிம்மா? அப்படிலாம் நான் என்னோடய வீடு உன்னோட வீடுலாம் நான் எதுவுமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. நம்ம சாரதாம்மா இவ தான் வந்து எனக்கு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. ஐயோ, நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. இதெல்லாம் பார்த்தா எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கடுப்பாக இருக்குது. எப்போ தான் இதுங்களாம் வந்துட்டு ஒழியுமோ அப்படின்ற மாதிரி நம்ம சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. கங்கா எனக்கும் அப்படி தான் இருக்குது, என்னம்மா பண்ணுறது, விடுமா, பொறுத்துக்குமா, பார்த்துக்கலாம், என்னம்மா பண்ணுறது, நம்ம காவேரி வீட்டு வந்து இருக்கோம், என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும், கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கடவுள் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் காவேரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துமலர் சும்மா இருக்கும்போது திரும்பவும் எகைன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சாரதாம்மா சமைச்சிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு தோசை ஊற்றிக்கிறேன் அது இதுன்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு போய் பிச்சை எடுக்கலாம், பிச்சை எடுத்துருவோம்க்கா, எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து பிச்சை எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னா நம்ம கங்கா வந்துட்டு டக்குன்னு தெரியாமல் பார்க்காம டக்குன்னு தடுக்கி விட்டு விளாட்ற மாதிரி வந்தாங்க. டக்குன்னு வந்து நம்ம முத்துமலரை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்ட வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ பார்த்துமா, 6 மாதம் ஆக போகுது, இப்படி வந்து திடீர்னு கவனம் இல்லாமல் வரியே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மாவுக்கு இவங்க முத்துமலர் மேலே வந்து ஒரு மாதிரி பரிதாபமான ஒரு தோற்றத்தை வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் வந்துட்டு பரிதாபமாக பார்க்குறாங்க நம்ம முத்துமலரை. இது எங்கே போய் முடியும்னு தான் தெரியல. இது எண்ட் ஆஃப் த டேயில் எல்லாமே வந்துட்டு நல்லா இவங்க வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகியும் பசுபதி உள்ளே வந்தோன்னே தான் தெரியும் இவங்க பண்ணது எல்லாமே ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முத்துமலரோட அந்த ஒரு சின்ன கேரக்டர்லேயே வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் பார்க்குறாங்க. முத்துமலர் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ராதாமா தான் வந்துட்டு இவங்க தாங்க சொன்னாங்க. என்னம்மா என்னைய சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க, அவங்கள வந்துட்டு நம்ம கெஸ்ட் ரூமில் தங்க வைங்க அப்படின்னு. நம்ம விஜய் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு நல்லவராக தான் இருக்கிறாரு. என்ன தான் பண்ணாலும் சரி, அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்னு தான் சொல்லுவேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.